ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஈஸி லேர்னிங் ஃபார் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க எக்ஸாம்க்கு. ஸோ குரூப் 2, 2A எழுதுறவங்களுக்கு நம்ம வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம டிலே பண்ணாம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து கிராமர்ல ஒரு டாபிக் பார்த்திருந்தோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்டையரா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா? இப்ப வந்து இன்னைக்கு வந்து நம்ம கரண்ட் சிலபஸ், அதாவது இங்கிலீஷ்ல வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோஸ் அண்ட் போயம் வந்து அப்டேட் பண்ணி குடுத்துருக்காங்க. பழைய சிலபஸ்ல இருந்த ப்ரோஸ் அண்ட் போயம் வேற. இந்த சிலபஸ்ல இருக்க ப்ரோஸ் அண்ட் போயம் வந்து வேற இல்லையா? அது எங்கெங்க படிக்கணும் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவ பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு 2 போயம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் போயம் வந்து "ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ்". ஸோ இந்த "ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ்" எங்க இருக்கு அப்படின்னா 6த் ஸ்டாண்டர்ட் டெர்ம் 1ல இருக்க போயம். இது ரொம்ப குட்டி போயம். ரொம்பவே ஈஸி. என்னன்றத பார்த்தரலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் அடுத்த போயம். இதுக்கு அடுத்த போயம் "கிராக்கடைல்" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அதையுமே நம்ம பார்த்தரலாம். சரி, ஃபர்ஸ்ட் இங்க வந்து இதோட ஹெட்லைன் வந்து உங்களுக்கு "ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ்" அப்படின்னு குடுத்துருக்காங்க. சோ இந்த போயமோட ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜ் ஆறுமுகம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. சோ ஆத்தர் யாரு? ராஜ் ஆறுமுகம். "ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ்னதையுமே உங்களுக்கு ஆத்தர் பேரு ஞாபகம் வந்துரணும். ஏன்னா எக்ஸாம்ல ஆத்தர் நேம் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல டைட்டில் எல்லாம் குடுத்துட்டு போயம் ஒரு சைட்லயும், அதோட ஆத்தர இன்னொரு சைட்லயும் குடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். இல்லன்னா கொஸ்டினாவே குடுத்து 4 ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். சோ எப்போதுமே நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம்னா, அந்த ஆத்தர் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ "ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸோட" ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ் ஆறுமுகம். இங்க வந்து உங்களுக்கு போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, "மை மதர் வுட் சே" அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. "மை மதர் வுட் சே, லிட்டில் பாய் ராஜு, கோ டூ முத்தூஸ் அண்ட் கெட் சம் சின்னமன், பீட்டில் லீவ்ஸ், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்". சோ வந்து இங்க வந்து ஸ்பீக்கர் ஒருத்தவங்க இருக்காங்க. சோ ஸ்பீக்கர் வந்து எங்க அம்மா வந்து என்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, முத்து கிட்ட போயி சின்னமன், பீட்டில் லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக். சின்னமன் அப்டின்னா பட்டை. அதுதான் உங்களுக்கு சின்னமன்னு இங்கிலீஷ்ல குடுத்துருக்காங்க. பீட்டில் லீவ்ஸ் அப்டின்றது வந்து வெத்தல. ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து இஞ்சி, பூண்டு. சோ இதையெல்லாம் வாங்கு அப்டின்ற மாரி அவங்க அம்மா வந்து இந்த ஸ்பீக்கர் இங்க யாரு? லிட்டில் பாய் ராஜு. ராஜு தான் இங்க ஸ்பீக்கரா இருக்காங்க. சோ ஸ்பீக்கர்ட்ட சொல்லுவாங்க அப்டின்ற மாரி இந்த போயம் வந்து உங்களுக்கு தொடங்கப்படுது. செகண்ட் பேராகிராஃப்ல வந்து அண்ட் சோ ஐ கோ டு த ஷாப். சோ இப்ப வந்து ராஜ் வந்து அந்த ஷாப்புக்கு, அந்த கடைக்கு போறாங்க. சிங்கிங் ஆல் த வே அண்ட் வென் முத்து ஆஸ்க்ஸ் மீ அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வழியில போகும்போதே ராஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அத திருப்பி திருப்பி சொல்லி பார்த்துட்டே பாட்டு மாரி படிச்சுட்டே போறாங்க. அம்மா என்னென்னலாம் வாங்க சொன்னாங்களோ, அத திருப்பி திருப்பி சொல்லிட்டே போறாங்க. முத்து அப்படின்றது வந்து அந்த ஷாப் கீப்பரோட பேரு. அந்த கடைக்காரரோட பேரு தான் முத்து. சோ முத்து என்ட்ட கேட்கும்போது ஐ ராட்டில் ஆஃப் அ லிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ராட்டில் ஆஃப் அ லிஸ்ட் அப்படின்னா, ராட்டில்னா அப்படின்னா ரிசைட் பண்றது. அவன் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்துட்டு வந்தாங்க இல்லைங்களா? அத வந்து அந்த கடைக்காரர்ட்ட நான் சொல்லுவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, அந்த லிஸ்ட் என்னவா சொல்றாங்க? ஐ ராட்டில் ஆஃப் அ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, செசமி சீட்ஸ், அனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ செசமி சீட்ஸ் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, எள்ளு. அனியன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வெங்காயம். டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ். டொமேட்டோஸ், தக்காளி, பிக்கிள்ன்றது ஊறுகாய். சோ இங்க என்டையராவே அம்மா சொன்னதுலருந்து அப்படியே வேற ஒரு லிஸ்ட்ட வந்து இங்க சொல்ற மாரி சொல்றாரு. சோ அம்மா சொன்னது ஒண்ணு, இங்க வந்து உங்களுக்கு ராஜ் வந்து முத்து கடையில போய் முத்துட்ட வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றது வந்து வேற ஒண்ணு. சோ இப்படிதான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாரி இந்த போயம்ல சொல்லியிருக்காரு. அண்ட் பேக் ஹோம், திருப்பி வீட்டுக்கு போம்போது, நான் இதெல்லாம் சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்கு போம்போது, மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ். அ ஏன் அம்மா வந்து அவங்களோட இயர்ஸ ட்விஸ்ட் பண்றாங்க அப்டின்னா, சொன்ன லிஸ்ட் ஒண்ணு, இங்க வாங்கிட்டு வந்த லிஸ்ட் ஒண்ணு. சோ இப்படிதான் இந்த போயம்ல குடுக்கப்பட்டிருக்கு. சிம்பிள். இதோட ஸ்பீக்கர் வந்து ராஜ். அம்மா அவங்கள்ட்ட வந்து ஒரு லிஸ்ட் குடுத்து என்னென்ன வாங்கணும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. இந்த ஷாப்புக்கு போய் வாங்குறாங்க. அந்த ஷாப் கீப்பர் நேம் வந்து முத்து. முத்துட்ட அம்மா வாங்க சொன்ன லிஸ்ட் வந்து சின்னமன், பீட்டில் லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக். ஆனா இங்க வந்து இந்த பையன் அங்க போய் ஷாப் கீப்பர்ட்ட சொல்ற லிஸ்ட் வந்து செசமி சீட்ஸ், அனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ். சோ அப்படியே மாத்தி சொல்றாங்க. இவ்ளோதான் இந்த போயம். சோ "ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ்" வந்து ஆத்தர் வந்து ராஜ் ஆறுமுகம். சரிங்களா? இதுல 3 கேரக்டர். ஒண்ணு மதர், இன்னொன்னு வந்து ராஜ், இன்னொன்னு வந்து முத்து. அம்மா, ராஜ், முத்து. ராஜ் வந்து தான் உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து முத்துவோட ஷாப்புக்கு போறாரு. இது தெரிஞ்சா போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான போயம். இதுல இருக்க சினோனிம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சினோனிம்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. சோ சினோனிம்ஸ் நம்ம பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் சின்னமன் அப்படின்றது நான் சொன்னேன். சின்னமன் அப்படின்னா வந்து பட்டை. The bark of a tree that gives a delicious flavor to food. இது எல்லாமே நம்ம ஃபுட் ஃபிளேவர்ஸ் ஆட் பண்றதுக்காக சின்னமன் பட்டை யூஸ் பண்ணுவோம். அதுதான் சொல்லியிருக்காங்க.
கார்லிக்னா ஒண்ணும் இல்ல பூண்டு. a small bulb with a strong taste used in cooking. ராட்டில் ஆஃப்னா திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கறது. ரிசைட் பண்ணி பார்க்கறது. அதான் ராட்டில் ஆஃப். செசமி சீட்ஸ் அப்படின்றது வந்து ஜிஞ்சலி சீட்ஸ் அதான் எள்ளு. அவுச் அப்படின்றது ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ, ஏதோ ஒரு பெயின்னால வர்ற ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் அவுச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்க அவுச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுண்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் பெயின். ஸோ இவ்வளவுதான் இந்த போயம். இதுக்கு புக் பேக்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் குடுத்திருக்காங்க. ஹூஸ் ராஜ்? ராஜ் இஸ் அ லிட்டில் பாய். நம்ம போயம்லயே பார்த்தோம். ராஜ் இஸ் அ லிட்டில் பாய். வேர் டிட் ராஜ் மதர் சென்ட் ஹிம்? ராஜோட அம்மா வந்து அவன எங்க அனுப்புனாங்க அப்படின்னா, முத்துவோட கடைக்கு தான் அனுப்புனாங்க. ராஜ் மதர் சென்ட் ஹிம் டு முத்து ஷாப். ஹூஸ் முத்து? முத்து இஸ் த ஓனர் ஆஃப் த ஷாப். அந்த ஷாப்கீப்பர் பேரு தான் முத்து. வாட் டிட் மதர் ஆஸ்க் ராஜு டு பை? சோ ராஜு வந்து என்னென்ன வாங்க சொல்லியிருப்பாங்க? பட்டை வாங்க சொல்லியிருப்பாங்க, வெத்தல வாங்க சொல்லியிருப்பாங்க, ஜிஞ்சர், கார்லிக் வாங்க சொல்லியிருப்பாங்க. வாட் டிட் ராஜு பை? ஆனா ராஜு என்ன வாங்கிட்டு வந்தான்? எள்ளு வாங்கிட்டு வந்தான், அப்புறம் வெங்காயம் வாங்கிட்டு வந்தான், தக்காளி வாங்கிட்டு வந்தான், பிக்கிள் வாங்கிட்டு வந்தான். அதான் இங்க குடுத்திருக்காங்க. ராஜு பாட் சம் செசமி சீட்ஸ், அனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ். சோ இவ்ளோதான் அங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். சோ இது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இதுவுமே நம்ம என்னன்னு பாத்துரலாம். மதர் கால் டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. மதர் வந்து யார கால் பண்ணாங்க? அவங்க அம்மா வந்து யார கால் பண்ணாங்க அப்படின்னு கேட்டு 3 ஆப்ஷன். முத்து, ராஜ், ராம். ஆன்சர் வந்து நம்மளுக்கே தெரியும். அம்மா வந்து யார கூப்பிட்டாங்க? ராஜ் தான் கூப்பிட்டாங்க. செகண்ட் கொஸ்டின். மதர் டிட் நாட் ஆஸ்க் ஃபார். அம்மா என்ன கேட்கல? சின்னமனா, கார்டமனா, பீட்டில் லீவ்ஸா? என்ன கேட்கல. சின்னமன் கேட்டிருப்பாங்க, பீட்டில் லீவ்ஸும் கேட்டிருப்பாங்க. கார்டமன் கேட்டுக்க மாட்டாங்க. கார்டமன்றதே ஏலக்காய். ஏலக்காய் கேட்டிருக்க மாட்டாங்க. அது வந்து ஆன்சர் உங்களுக்கு. ராஜ் டிட் நாட் பை. என்ன வாங்கல? ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வாங்கல. அனியன்ஸ் வாங்கியிருந்தான், செசமி சீட்ஸ் வாங்கியிருந்தான், டொமேட்டோ வாங்கியிருந்தான், பிக்கிள் வாங்கியிருந்தான். ஆனா அம்மா சொன்ன ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அவன் வாங்கல. சோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான போயம் தான். ஆனா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ நீங்க கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. எது எது வாங்குனா, எது எது வாங்கல அப்படின்றது கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான போயம். இதுல நம்ம 1 மார்க்கோ, 2 மார்க்கோ விடுறோம் அப்படின்னா, நம்மளே ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சோ தயவு செஞ்சு ரொம்ப தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே. பின்னாடி போயம்க்கு பின்னாடி அப்ரிஷியேட்டிங் த போயம் அப்படின்னு சொல்லி சில விஷயம் குடுத்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். இங்க அலிட்ரேஷன்னா என்ன? அலிட்ரேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். Alliteration is a repetition of consonant at the beginning of 2 or more words in a line. ஒரு கான்சனன்ட் வந்து ஒரு லைன்ல பிகினிங் ஆஃப் த வேர்ட்ல வருதுன்னா அதுதான் அலிட்ரேஷன் சொல்றோம். இங்க எக்ஸாம்பிள் வந்து மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ். சோ மதர்ல எம் ரிப்பீட் ஆயிருக்கு. இட்ஸ் அ கான்சனன்ட். அண்ட் மை இயர்ஸ்ல எம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் எம் வந்திருக்கு. அதாவது எம் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரு கான்சனன்ட் ரிப்பீட் ஆகுறனால இது அலிட்ரேஷன் சொல்றோம். ஒரு 1 ஆர் 2 வேர்ட்ஸ்ல 1 ஆர் மோர் வேர்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட்டா இருந்து ரிப்பீட் ஆகுதுன்னா, அத வந்து நம்ம அலிட்ரேஷன்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செசமி சீட்ஸ். ஓகே. ஆ அந்த போயம்ல எந்த வேர்ட்ஸ் எல்லாம் அலிட்ரேஷன்ல வந்திருக்குன்ற மாரி இங்க குடுத்துருக்காங்க. செசமி அண்ட் சீட்ஸ்ல வந்து எஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இது அலிட்ரேஷன். வாட் அண்ட் வாண்ட்ல வந்து டபிள்யூ வந்து ரிப்பீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேர்ட் கான்சனன்ட்டா வந்து ரிப்பீட் ஆகுது. இதுவும் உங்களுக்கு அலிட்ரேஷன். ஜிஞ்சர் கார்லிக்ல ஜி அது கான்சனன்ட் ரிப்பீட் ஆகுது. சோ அலிட்ரேஷன் அவ்வளவுதான். சரி. இங்க கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் இது எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்டின்னா, ரீட் த ஜம்பிள் லைன்ஸ் ஆஃப் த போயம் அண்ட் ரீஅரேஞ்ச் தெம் இன் த கரெக்ட் ஆர்டர். இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க வந்து போன டைம் வந்து நம்மளுக்கு இந்த ஜம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் சிலபஸ்ல கிடையாது. இந்த டைம் தான் ஜம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் சிலபஸ்ல இருக்கு. சிலபஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜம்பிள் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லி சிலபஸ்ல குடுத்திருக்கிறது எங்கருந்து கேட்பாங்கன்னா, இந்த மாரி லெசன்ல இருந்து தான் கேட்பாங்க. லெசன்லயோ, போயம்லயோ நம்ம படிச்சிருப்போம். கதை வந்து ஒரு ஆர்டர்ல இருக்கணும்ல. அந்த ஆர்டர தான் நம்ம ஜம்பிள் சென்டென்ஸ்ல கொஸ்டின்ஸா கேட்பாங்க. அதே மாரி இங்க வந்து உங்களுக்கு போயம வந்து அ இன்கரெக்ட் ஆர்டர்ல வந்து குடுத்துருக்காங்க. சோ இத வந்து நீங்க கரெக்ட் ஆர்டர் பண்ற மாரி இருக்கும். சோ போயம் ஒரு டைம் படிச்சு நீங்க இத பண்ணி பார்த்துட்டீங்கன்னா போதும். இந்த போயம் முடிஞ்சுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. சோ அதே மாரி திருப்பி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த டிஃபரண்ட் வேர்ட்ஸ் ரைட் யூர் ஓன் போயம் மாரி குடுத்திருக்காங்க. சோ இத நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் நீடட். இத மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஜம்பிள் சென்டென்சஸ் இம்பார்ட்டன்ட். இதுல நீங்க என்னென்னலாம் பார்க்கணும்னு இன்னொரு டைம் சொல்றேன். இந்த போயமோட ஆத்தர் யாரு? அதுக்கப்புறம் வந்து இந்த போயம்க்குள்ள அந்த லிட்டில் பாய் ராஜு என்ன வாங்குனா, என்ன வாங்கல அப்படின்றத தெளிவா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த போயமோட ஆர்டர் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஜம்பிள் சென்டென்சஸ். சோ இவ்வளவுதான் இந்த போயம். சோ இத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டைம் எடுத்து லெசன ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். நம்ம ஆல்ரெடி சிலபஸ்ல ஒரு போயம் முடிச்சுட்டோம். ஒரு கிராமர் டாபிக் முடிச்சுட்டோம். நீங்க ஒண்ணொண்ணு முடிக்கும்போது நீங்க உங்க சிலபஸ் எடுத்து ஹைலைட் பண்ணிட்டே வாங்க. அப்ப வந்து நீங்க என்னென்ன படிக்கிறீங்க அப்படின்ற ட்ராக் உங்க கையிலேயே இருக்கும். சரிங்களா? சோ இவ்வளவுதான். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் போயம்க்கு போலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு
த கிராக்கடைல். ஸோ இந்த த கிராக்கடைல் அப்படின்ற போயமும் வந்து எதுல இருக்கு அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் டெர்ம் 1ல தான் இருக்கு. ஸோ டெர்ம் 1ல 2 போயம் இருக்கு. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ், த கிராக்கடைல். ஸோ த கிராக்கடைல் எங்க இருக்கு? அதுவும் வந்து உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் டெர்ம் 1ல தான் இருக்கு. சரி. இதுல வந்து இதோட ஆத்தர் யாரு? த கிராக்கடைலோட ஆத்தர் வந்து லூயிஸ் கேரல். ஸோ லூயிஸ் கேரல் தான் இந்த கிராக்கடைல் அப்படின்ற போயம் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அது வந்து கண்டிப்பா இந்த டைம் 95% எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த லூயிஸ் கேரல் அப்படின்றவர் யாரு அப்படின்னா, இவர் தான் ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படின்ற ஃபேமஸ் புக்க எழுதின ஆத்தர் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. லூயிஸ் கேரல் வாஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர். ஸோ இங்க வந்து இங்கிலீஷ் ரைட்டர். இதுவுமே இம்பார்ட்டன்ட். போன இதுல வந்து ராஜ் ஆறுமுகம் அப்படின்னு இருந்துச்சுல்ல, ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸோட ஆத்தர் வந்து ராஜ் ஆறுமுகம். ஸோ அவர் வந்து ஒரு இந்தியன் ஆத்தர். இதுவுமே எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஆத்தர் நேம குடுத்துட்டு அவரோட நேஷனாலிட்டி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு 4 ஆப்ஷன்ல. ஸோ ராஜா ஆறுமுகம் ஆப்வியஸா நம்மளுக்கு தெரியும் இந்தியன். இங்க லூயிஸ் கேரல் யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். எந்த ஒரு புக்க எழுதியிருக்காரு அப்படின்னா, ஃபேமஸ் புக்கான ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படின்ற புக்க தான் எழுதியிருக்காரு. ஓகேவா? அந்த புக்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த போயம். திஸ் போயம் அப்பியர்ஸ் இன் இட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த போயம் வந்து எந்த புக்ல இருந்து எடுக்கப்பட்டது? ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படின்ற புக்ல இருந்து தான் இத எடுத்திருக்காங்க. சோ இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு கிராக்கடைல பத்தி தான் சொல்றாங்க. யாரு சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படின்ற புக்ல அந்த ஆலிஸ்ன்ற கேரக்டர், அந்த லிட்டில் கேர்ள் தான் வந்து இந்த கிராக்கடைல வந்து வர்ணிக்கிற மாரி இருக்கு இந்த போயம்ல. சரிங்களா? சோ இந்த ஆலிஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். "ஹவ் டத் த லிட்டில் crocodile improve his shining tail?" ஹவ் டத் அப்படின்றது டத்துன்னா ஓல்ட் இங்கிலீஷ்ல வந்து டஸ்ன்னு அர்த்தம். சோ இந்த டஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்? டஸ்ன்றது வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். ஹி, ஷி, இட் கூடலாம் நம்ம டஸ் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஹவ் டத்ன்றது வந்து ஹவ் டஸ் த லிட்டில் கிராக்கடைல். கிராக்கடைல் லிட்டில் கிராக்கடைல்னு மென்ஷனே பண்ணிட்டாங்க. ஒரு குட்டி கிராக்கடைல். இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெயில். அதோட ஷைனிங் டெயில் வந்து அதோட டெயில் இப்ப இருக்கு ஷைனிங்கா இருக்குது. அந்த டெயில எப்படி ஷைனிங்கா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்குது அப்படின்னு தெரியல அப்படின்ற மாரி இந்த போயம் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். ஸோ இந்த நைல் அப்படின்றது வந்து ஒரு ரிவர். நைல் நதின்னு சொல்லுவோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல தான் இருக்கு. இதுதான் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நைல் நதியோட தண்ணிய தன்னோட கோல்டன் ஸ்கேல் தன்னோட ஸ்கேல் மேல அதோட செதில்கள் மேல ஊத்துது. அப்ப வந்து அதோட செதில்கள் எல்லாம் எப்படி இருக்காம், ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல் கோல்டன் கலர்ல மின்னுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹவ் சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரின். ஹவ் சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரின். ஹீன்றது இங்க யார குறிக்குது அப்படின்னா, கிராக்கடைல தான் குறிக்குது. கிரின் அப்படின்னா வந்து சிரிக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது. சோ கிரின் அப்படின்னா சிரிக்கிறது. ஹவ் சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரின். ஹவ் நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ். கிளாஸ் அப்படின்றது வந்து அதோட நெகம். நெயில்ஸ தான் சொல்றாங்க கிளாஸ்ன்னு. எவ்ளோ அழகா அதோட நெகத்த வந்து அது விரிச்சு வச்சிருக்கு அப்படின்ற மாரி ஆலிஸ் சொல்றாங்க. அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். சோ அது வந்து சிரிக்கும்போது ஜாஸ்ன்றது வந்து தாடை. இந்த அது வந்து சிரிக்கும்போது அவ்ளோ அழகா இருக்கு. அது சிரிக்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, அங்க இருக்க சின்ன சின்ன ஃபிஷ் எல்லாம் உள்ள போயிருதாம். சோ இதெல்லாம் இந்த கிராக்கடைல் வந்து சிரிச்சே அங்க இருக்க சின்ன சின்ன ஃபிஷ் எல்லாம் வெல்கம் பண்ணுது பாருங்க அப்டின்ற மாரி இந்த ஆலிஸ்ன்ற கேரக்டர் கிராக்கடைல இந்த போயம்ல வருது வர்ணிச்சிருக்காங்க. சோ இவ்ளோதான். சோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நீங்க என்னென்ன பார்க்கணும் அப்டின்னா, இதோட மீனிங் தான் பார்க்கணும். லைக் கிரில்னா என்ன? கிளாஸ்னா என்ன? ஆ அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இந்த சினோனிம்ஸ் எல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த போயம் இன்னும் ஒரு டைம் ரீட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. சரி, இங்க குளோசரி பார்க்கலாம். ஸோ டத் அப்படின்றது அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் ஃபார் டஸ். இம்ப்ரூவ் அப்படின்னா டு பிகம் பெட்டர் தேன் பிஃபோர். முன்னாடி இருந்தத விட இம்ப்ரூவ் ஆகுறது தான் பெட்டர் ஆகுறது தான் இம்ப்ரூவ்ன்ற வேர்டு. சியர்ஃபுல்னா ஹாப்பி. ஜென்ட்லி அப்படின்னா சாஃப்ட்லி இல்ல மைல்ட்லின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சினோனிம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூ யூ நோவும் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். எப்போதுமே டிஎன்பிசில ஜிஎஸ்ல வந்து டூ யூ நோல இருந்து கொஸ்டின்ஸ் நெறைய வரும். சோ இங்கேயும் இங்கிலீஷ்ல இருக்கு. நம்ம எதுக்கும் பார்த்து வச்சுக்கலாம். த மெட்ராஸ் crocodile பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் இன் த வேர்ல்ட். சோ மெட்ராஸ்ல வந்து ஒரு crocodile பேங்க்ன்றது ஒண்ணு இருக்கு. சோ அது என்னன்னு சொல்றாங்க, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் எங்க வேர்ல்ட்லயே வச்சு. இட் இஸ் a shelter for native wildlife and secure nesting beach for olive ரெட்லி டர்ட்டில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் லொகேட்டட் அட் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், கோவளம் இன் சென்னை. சோ இந்த டூ யூ நோ பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சோ இங்க ரைமிங் வேர்ட்ஸ் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சூஸ் ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் ரைட் தெம் இன் த கரெக்ட் பிளாங்க்ஸ். இது நம்மளுக்கு தேவையில்ல. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துடலாம்.
Read these lines and answer the questions given below. How cheerful he seems to grin. So who does he refer to? Heன்றது இங்க யார சொல்றாங்க? crocodile தான் சொல்றாங்க. crocodile தான் அந்த poemல வர்ணிக்கிறாங்க. So heன்றது வந்து யார சொல்லுது? crocodile தான் சொல்லுது. And pour the water of the Nile. What does the Nile refer to? Where is it? So நைல்ன்றது ஒரு river. அது எங்க இருக்கு அப்படின்னா ஆப்பிரிக்கால இருக்கு. And welcome little fishes in with gently smiling jaws. Who welcome the fish? Why? So யார் வந்து fish எல்லாம் வெல்கம் பண்றாங்க? crocodile தான் fish எல்லாம் வெல்கம் பண்ணுது. ஏன் அது வெல்கம் பண்ணுது? சோ அது வந்து சாப்பிடணுன்றதுக்காக தான் அது வெல்கம் பண்ணுது. அது சிரிக்கும்போது அந்த fish எல்லாம் உள்ள போகும்போது அத வந்து வெல்கம் பண்ற மாரி இந்த ஆலிஸ்ன்ற பொண்ணு வந்து வர்ணிச்சிருக்காங்க இந்த போயம்ல. Which line tells you the crocodile is hungry? சோ எந்த லைன் சொல்லுது அப்படின்னா, அந்த வெல்கம் த ஃபிஷஸ் அப்படின்றது தான். அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ்ன்ற லைன் தான் வந்து crocodile ஹங்கிரியா இருக்கு அப்படின்றத வெளிப்படையா காட்டலன்னா, இன்டைரக்ட்டா காட்டுற மாரி இருக்குன்னு சொல்றாங்க. சோ இவ்ளோதான் இந்த போயமோட எக்ஸ்பிளனேஷன். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஒரு டைம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதோட ஆத்தர் யாரு? தி crocodile போயமோட ஆத்தர் வந்து லூயிஸ் கேரோல். ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து ராஜ் ஆறுமுகம். ராஜ் ஆறுமுகமோட நேஷனாலிட்டி வந்து இந்தியன். லூயிஸ் கேரோலோட நேஷனாலிட்டி வந்து அவர் வந்து இங்கிலீஷ் ரைட்டர். இவரு எந்த புக்க வந்து எழுதியிருக்காரு? ஆலிஸ் இன் வண்டர்லாண்ட் அப்படின்ற ஃபேமஸ் புக்க எழுதியிருக்காரு. இந்த crocodile அப்படின்ற போயம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆலிஸ் இன் வண்டர்லாண்ட் அப்படின்ற புக்ல இருந்து தான் இந்த போயம் எடுத்திருக்காங்க. இந்த போயம யாரு நரேட் பண்றா அப்படின்னா, ஆலிஸ் தான் வந்து இந்த போயம நரேட் பண்றாங்க. அதாவது crocodile வர்ணிக்கிறாங்க. சோ அவங்க தான் இந்த crocodile வந்து வர்ணிக்கிறாங்க. சோ இதோட இந்த போயமோட மெயின் கேரக்டர் வந்து உங்களுக்கு crocodile தான். crocodile எப்படி இருக்கு அப்படின்ற மாரி இன்ச் பை இன்ச்சா அவங்க வந்து வர்ணிச்சிருக்காங்க. சோ இது மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது போக சினோனிம்ஸ பாத்துக்கோங்க. சோ அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு 2 போயம் பாத்துருக்கோம். ஒண்ணு வந்து ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். செகண்ட் ஒன் வந்து தி crocodile. இத வந்து நீங்க ஒரு டைம் தெளிவா ரீட் பண்ணிட்டு, ஒரு டைம் படிச்சீங்கனாலே போதும். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. என்ன கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். சிம்பிள் கொஸ்டின்ஸ் கூட நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கும் நம்ம டெஸ்ட் போடும்போது. சோ நீங்க படிச்சுட்டு ஒரு டைம் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா, இன்னுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல இருக்கும். சோ கண்டிப்பா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஆல்ரெடி கிராமர் டாபிக் பார்க்கல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்டின்னா, கண்டிப்பா நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க பாருங்க. அதையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.